ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்களா? ஓகேவா, நேராக கதைக்கு போகலாமா? ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். காலம் அறிந்து பேசுக. நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம், என்ன சூழ்நிலை இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம பேசணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ராஜா இருந்தார். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு மன்னர், ராஜா. ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தார். அவருக்கு இந்த மீன் மேலே ரொம்ப ஆசை. மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மீனை இந்த மீன் பிடிக்கிற ஒருத்தர் வந்து மீனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ராஜா, ராஜா உங்களுக்காக தான் மீன் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னபோது ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா மீன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேன்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த மீனவருக்கு 1000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, ஒரு மீன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு 1000 பொற்காசுகளை அந்த பண முடிப்பை கொடுக்குறாரு. அந்த காசு பண முடிப்பு சரியா கொடுக்குறாரு. உடனே இதை பார்த்துட்டு இருந்த ராணி, ஐயா, ராஜா என்ன இப்படி தேவையில்லாமல் இப்படி மீன் கொண்டு வரணுக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்ருக்காரு, இது என்ன ராஜாவுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணுமே அப்படின்னு இந்த ராணி நினைக்கிறாப்புல. அப்போ ராஜா கிட்ட வந்து ராணியை சொல்கிறாப்புல, ராஜா நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? மீன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு போய் 1000 பொற்காசை கொடுக்குறீங்க. என்ன ராஜா, நீங்கள் எப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், நம்ம நாட்டில் இந்த படை தளபதி இருந்தார். படை தளபதி வீரதீரமான செயலுக்கு கூட நீங்கள் 1000 பொற்காசு கொடுக்கலையே, 500 பொற்காசு தானே கொடுத்தீங்க. அப்போ இந்த இது நீங்கள் அந்த மீனவனுக்கு நீங்கள் 1000 பொற்காசு கொடுத்தது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்? உங்களை தப்பாக நினைக்க மாட்டானா? நீங்கள் இப்படி செய்யலாமா? நீங்கள் அந்த மீனவர்கிட்ட வந்து கொடுத்த 1000 பொற்காசை திருப்பி வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு, நான் எப்படி கொடுத்த பொருளை நான் எப்படி திருப்பி வாங்குறது? நான் திருப்பிலாம் வாங்க மாட்டேன். நோ, நான் அப்படியே வாங்க மாட்டேன். நான் கொடுத்துட்டேன், அதை எப்படி திருப்பி வாங்குறது? ராணி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். என்ன பண்ணீங்களோ தெரியாது, நீங்கள் இவ்வளோலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே சரி, ஒரு ராஜா ஒரு ஐடியா பண்ணுறாரு. சரின்ட்டு அந்த மீனவன்கிட்ட திரும்பி கூப்பிட்டு சரி, நான் ஒன்று கேட்குறேன், நீ மீன் கொண்டு வந்து கொடுத்தில்ல, அது ஆண் மீனா பெண் மீனா? அதாவது பாய் மீனா கேர்ள் மீனான்னு கேட்குறாரு. இப்போ இந்த மீனர் என்ன சொல்கிறாரு, ராஜா நான் கொண்டு வந்த மீன் ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, இது ஒரு விசித்திரமான ஒரு மீன் அப்படின்னு சொன்னதும் ராஜா அந்த பதிலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, இவ்வளோ நல்ல ஞானமாக இந்த மீனவன் பதில் சொல்கிறானேன்னு இன்னும் சந்தோஷப்பட்டு திரும்பி 1000 பொற்காசு உள்ள அந்த முடிப்பை கொடுக்குறாரு. பண முடிப்பை கொடுக்கதும் பயங்கர சந்தோஷம் மீனவருக்கும். ராஜாவுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பதில் சொன்னதுனால அவருக்கு சந்தோஷத்தில் கொடுக்குறாரு. ராணிக்கு இன்னும் வேகம் அதிகமாகுது. ராணி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ராஜா, நீங்கள் இருக்க காசு கொடுத்துட்டே இருக்கீங்க, ஏன் இப்படி இது பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் காசு கொடுத்தீங்களே, அந்த மீனை பாருங்கள் என்ன பண்ணுறான்னு. அதுலேருந்து அந்த கொடுத்த அந்த பொற்காசு முடிப்புலேருந்து ஒரு காயின் வந்து கீழே விழுவுது. பார்த்தீங்களா, கீழே ஸ்லிப்பாகி விழுவுது. கீழே விழுந்ததும் அந்த ஒரு காயினை எடுக்கிறதுக்காக அவன் தேடுறான் மீனவன். அப்போ இந்த ராணி சொல்கிறா, இங்கே பாருங்கள், எவ்வளோ நீங்கள் கொடுத்தீங்க, இந்த ஒரு காசு போனால் என்ன, இந்த காசு
ஓ, வந்து போகுதுன்ட்டு அதை எங்கன்னு தேடி தேடி அலையிறத பாருங்க. அவனுக்கு ரொம்ப பேராசை. நீங்கள் அவனுக்கு போய் இவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா பார்க்குறாரு. ராணி சொன்னதை ராஜா பார்க்குறாரு. ம், அப்படியா? இவனுக்கு அவ்வளோ பொற்காசு கொடுத்தும் அந்த ஒரு காசு கீழே விழுந்ததையா இப்படி பயங்கரமாக தேடிட்டு இருக்கான். சரி, என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்றாரு. என்னப்பா, நீ வந்து உனக்கு கொடுத்தனே இந்த பணமுடிப்பு, இது உனக்கு வந்து இவ்வளோ இருந்தால் பத்தாதா? ஏன் நீ வந்து அந்த ஒன்று கீழே விழுந்ததை போய் அப்படி தேடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, இந்த மீனவர் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு? ராஜா ராஜா, நான் வந்து ஒரு காசு கீழே விழுந்து அது அது வேணும்னு சொல்லிட்டு நான் அப்படி தேடலை. அந்த அந்த காசில் உங்கள் முகம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அது எங்கேயாவது தவறுதலாக கீழே விழுந்தா யாராவது நடக்கிறவங்க தெரியாமல் கால் அதில் மிதிச்சிட்டா உங்களுக்கு உங்கள் முகம் பொறிக்கப்பட்ட அந்த நாணயத்து மேலே கால் வச்சு மிதிச்சிட்டா உங்களுக்கு அது அவமானமாக போயிடும். நீங்கள் வந்து கௌரவிக்கக்கூடியங்க, அது வந்து உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் அதை தேடி எப்படியாவது எடுக்கணும். கால் மிதி படுற இடத்துல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தேடினேன் ராஜா அப்படின்னு சொன்னபோது, ராஜாவுக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஆஹா, இவனை மாதிரி அறிவாளியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பி 1000 பொற்காசு கொடுக்குறாரு. இதை பார்த்ததும் ராணி ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் இனி பேசுனா இன்னும் கொடுத்துட்ருப்பாரு. ஐயோ, இந்த மீனவன் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறானே, இவங்கிட்ட ஒன்றுமே நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ராணி அமைதியாயிடுறா. இதுதான் நம்ம என்ன பார்க்குறோம் அந்த ஸ்டோரி மூலமாக. நம்ம 4 பேர்த்திட்ட எப்படி பேசுகிறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட எப்படி பேசுகிறோம், ஒரு தனியாக மீட் பண்ணுறவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், இல்லை வந்து ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம பழகிக்கணும். நமக்கு இந்த ஸ்டோரி மூலமாக அதுதான் நம்ம கற்றுக்குறோம். இங்கே பாருங்கள், இதே வேதத்தில் நம்ம ஒன்று பார்க்குறோம். அவ்விசுவாசிகளுக்கு முன்பாக ஞானமாக நடந்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்விசுவாசிகளுக்கு முன்பாக, அதாவது புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாக நடந்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிள்ளைங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ்விசுவாசிகளுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன்னு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு முன்பு நம்ம ஞானமாக நடக்கணும். ஞானமாக நடக்கணும். அப்படி ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய கற்பனைகள் படி ஆண்டவர் எப்படிலாம் நடக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம நடக்கும்போது காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நடந்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன காலம்? ஆண்டவர் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் இந்த பூமிக்கு அவர் வருவதற்கு ரொம்ப அதி சீக்கிரத்தில் அவர் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கார். அப்போ இந்த அவிசுவாசிகள் ஆண்டவர் இன்னும் அறியாமல் இருக்காங்க இல்லையா? அப்போ காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்களேன். என்னது, அவங்களுக்கெல்லாம் ஏசப்பாட அன்பை நம்ம தான் சொல்லணும். நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல, ஏசப்பாட அன்பு தெரிஞ்சு வச்சுருக்க அவங்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம ரொம்ப கவனமாக பேசணும். அவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வேலை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து கவனமாக பார்த்து ஞானமாக பேசணும். அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வேலையை எப்படி செய்யணும், நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கிட்ட நம்ம ஞானத்தை கேட்கணும். என்ன பிள்ளைங்களா, நீங்கள் ஞானத்தை கேட்பீங்களா? உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற இடத்துல
மேம்கிட்ட மிஸ்ஸுங்கிட்டலாம் எப்படி பேசணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படி நடந்துக்கணும், ஹோம்ஒர்க்கு கொடுத்ததெல்லாம் டைமுக்குள்ளே கரெக்டாக முடிக்கணும், அன்னன்னைக்கு உள்ள போர்ஷனை அன்னன்னைக்கு முடிச்சிடணும், நல்லா படிக்கணும், ஆண்டவரே கிருபை தாங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க அப்படின்னு ஏசப்பட்டு கேட்டு நம்ம ஞானமாக செயல்படும்போது நீங்கள் ஸ்கூலில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்ல ஒரு குட் பர்சனாக, குட் கேர்ளாக, குட் பாயாக இருப்பீங்க. என்ன பிள்ளைங்களா, நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய் பாய், டேக் கேர்.